IPL தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி. குஜராத் டைட்டன்ஸ் அணி 8 புள்ளிகளோட 6வது இடத்திலையும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 புள்ளிகளோட 8வது இடத்திலையும் இருக்காங்க. இந்த போட்டி டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடக்க இருக்கிறது. டெல்லி அணிக்கு கூடுதல் அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. IPL வரலாற்றில் அதிவேகமா பந்து வீசி மிரட்டின லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் பவுலரான மைக் யாதவ் காயம் காரணமா அணியில இருந்து விலகி ஓய்வுல இருந்தார். இந்த நிலையில ஏப்ரல் 27ஆம் தேதி நடக்க இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில மைக் யாதவ் பங்கேற்பாருன்னு தெரிவிச்சிருக்கு லக்னோ அணி நிர்வாகம். IPLல சில மோசமான தருணங்களை சந்திச்சிருக்கேன். அதுல இருந்து மீண்டு வர விராட் கோலியின் அட்வைஸ் ரொம்பவே உதவுனதா சொல்லி விராட் கோலியை புகழ்ந்திருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் பேட்ஸ்மேனான ரியான் பராக். இது தொடர்பா பேசின ரியான் பராக், நான் டவுனா ஃபீல் பண்ணப்ப கோலி கிட்ட பேசினேன். அவர் சில விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அது என் கெரியருக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காரு ரியான் பராக். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில சஞ்சு சாம்சன் கண்டிப்பா இடம் பெறணும்னு சொல்லி சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங். மேலும் ரோஹித் சர்மாவிற்கு அப்புறம் இந்திய T20 அணியில கேப்டனா ஆகிற அளவுக்கு சஞ்சு சாம்சனை வளர்க்கணும், அதுக்கு அவர் தகுதி உடையவர்னு சொல்லி இருக்காரு ஹர்பஜன் சிங். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.